Guys, back-to-back loss for MICT team. SA20 match number 8 MICT vs Pretoria Capitals. PC டீம் டாஸ் ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. பிசி டீமுக்காக எல்லா பேட்ஸ்மேன்ஸும் நல்ல ஒரு தரமான இம்பாக்ட்ஃபுல் பேட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு போனாங்க. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு டெவால் ப்ரூவிஸ் ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருக்காரு நேற்று. ஸ்டைலிஷ் பிளேயர் ஆஃப் த கேம் அவார்ட்லாம் வாங்கியிருந்தாரு. நேற்று எம்ஐசிடி ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருந்தாங்களோ இல்லையோ, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் செம ஹாப்பியாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா செஃபைன் ரத்தர்ஃபோர்ட் தரமான நாக்கு. ஒரு சில பேர் இவரை ஏன் ட்ரேட் பண்ணாங்க, இவர் வந்து ஒர்த்தே இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவர் பேட்டிங்கில் மட்டும் இல்லை, பவுலிங்லேயும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதை அடுத்து பார்ப்போம். எம்ஐசிடிக்காக கிஷோர் ரபாடா ஓரளவு டீசெண்டாக பவுலிங் போட்டார். மற்றபடி யாரும் பெருசாக பவுலிங் போடல. எம்ஐசிடி டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 220 ரன்ஸ் அடித்தாங்க. 221 டார்கெட். ரயான் ரிக்கல்டன், நிக்கோலஸ் பூரான் ஒரு இம்பாக்ட்ஃபுல் பேட்டிங். மற்றபடி அவர் வேறு யார்கிட்டேருந்துமே பெரிய இன்னிங்ஸ் வரல. பிசி பவுலர்ஸ் பெரிய டார்கெட்டை எப்படி அழகாக டிஃபெண்ட் பண்ணணுமோ அது மாதிரி டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லா பவுலர்ஸ் கிட்டேருந்துமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல். பட் கேஷவ் மகராஜ் 3 விக்கெட் எடுத்தார். பட் அவரை தாண்டி ஒருத்தர் 4 விக்கெட் எடுத்தார், ஷெஃபைன் ரத்தர்ஃபோர்ட். ஆல்ரவுண்டர்னு தெரியும், பட் ஐபிஎல்ல இவர் பவுலிங் போட்டே நான் பார்த்தது இல்லை. ஆனால் நேற்று தரமாக பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் 40 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தாரு. எண்ட் ஆஃப் த டேல மும்பை இந்தியன்ஸ் ஓனர்ஸ் மட்டும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக 85 ரன்ஸில் எம்ஐசிடியை டிஃபீட் பண்ணி பிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி SA20 கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.